Hello guys, welcome to Sanaf kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆத்திரால் குருமா எப்படி பண்றதுனாங்க பார்க்க போறோம். இது கூட பீக்கங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்புங்க. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆற வரை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணும்போது கிளறி விட்டுட்டே வரலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரை கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பீக்கங்காயை இது கூட சேர்த்து நல்லாவே கிளறி விடுங்க. இதோட ஃப்ளேவரு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கறி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைனாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப நல்லாவே கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நார்மல் ஹை ஸ்பீடில் வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எப்படி கொதிச்சு வருதுன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட ஆத்திரால் குருமா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் 2 வகையாக பண்ணலாங்க. நீங்கள் கிரேவியாக சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னா இந்த குழம்பை நல்லா வத்த விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லை இதே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால்
இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து முக்கியமாக பீக்கங்காய் சேர்த்து பண்ணுறனால டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நீங்கள் நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.